cos 4 alpha by cos squared beta plus sin power 4 alpha by sin power இந்த 4 வந்து 2 ன்னு மாத்திக்கோங்க. ஸோ இது வந்து sin squared beta equal to 1 எனில். ஸோ இப்போ இதுலேருந்து தான் இந்த ரெண்டு இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நிரூபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். cos squared beta into sin squared beta. ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோன்னா cos power 4 alpha into sin squared beta plus sin power 4 alpha into cos squared beta equal to 1. ஸோ இந்த டிவைடில் இருக்க நம்ம இன்ட்டில் கொண்டு போயிட்டோன்னா cos squared beta into sin squared beta. இப்போ இந்த cos power 4 ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா cos squared alpha the whole square எழுதிக்கலாம். ஏன்னா 2 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பவர் 4 வந்துடும். இன்ட்டு sin squared beta plus sin power 4 alpha cos squared beta equal to cos squared beta into sin squared beta. ஸோ நமக்கு cos squared theta equal to என்னது 1 minus sin squared theta. இப்போ இந்த cos squared alphaவை நம்ம அப்படி தான் எழுத போகிறோம். 1 minus sin squared alpha the whole squared into sin squared beta plus sin power 4 alpha இந்த cos squared betaவை 1 minus sin squared beta equal to, ஸோ இந்த cos squared betaவை 1 minus எல்லாத்தையும் நம்ம சைனுக்கு மாற்றிடுறோம். இப்போ இதை நம்ம a minus b the whole squared ஃபார்முலா அப்படி பிரித்தோன்னா ஸோ 1 squared 1 தான் ப்ளஸ் sin squared alpha the whole squared போடுவோம். ஏன்னா a squared plus b squared. அப்போ இந்த 2 நம்ம உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணோன்னா sin power 4 ஆல்ஃபாவாக மாறிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிப்ளை பண்ணி போட்டலாம். sin power 4 ஆல்ஃபா minus 2 sin squared alpha. ஏன்னா இப்போ இது வந்து a squared plus b squared minus 2 ஏக்கு பதிலாக 1 இன்ட்டு b வந்து sin squared alpha இன்ட்டு sin squared beta plus இப்போ இந்த sin power 4 ஆல்ஃபாவை உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணோன்னா sin power 4 ஆல்ஃபா minus sin power 4 ஆல்ஃபா இன்ட்டு sin squared beta equal to, ஸோ இங்கே sin squared beta உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா sin squared beta minus sin squared beta into sin squared beta ன்னு வரும். இப்போ இதில் இந்த sin squared betaவை நம்ம உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ அப்போ என்ன வரும், ஈக்குவல் டு sin squared beta plus sin power 4 alpha sin squared beta minus 2 sin squared alpha into sin squared beta plus sin power 4 alpha minus sin power 4 alpha into sin squared beta. இப்போ இங்கே வந்து இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் நமக்கு மைனஸில் வந்துடும். இப்போ மைனஸ் sin squared beta. இப்போ sin squared beta into sin squared beta நமக்கு என்னது sin power 4 beta. இது மைனஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, minus 2 ஸோ sin power 4 beta minus 2 sin squared alpha sin squared beta equal to, இல்லை இங்கே ஒரு plus sin power 4 beta equal to 0.
ஸோ கேன்சல் ஆனது போக மீதம் நமக்கு இது இருக்குது. இது sin 4 ஆல்ஃபா இந்த இருக்குது, இது எழுதியிருக்கோம் sin 4 ஆல்ஃபா. அடுத்தது sin 4 பீட்டா நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து இந்த டேர்ம் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பீட்டாக்கு பதிலாக sin 4 ஆல்ஃபான்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதை நம்ம இதையும் ஸோ சேர்த்து எழுதும்பொழுது sin squared ஆல்ஃபா ப்ளஸ் sin squared பீட்டா. அடுத்தது -2 sin squared ஆல்ஃபா sin squared பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன எழுதுவோம், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம ஏக்கு பதிலாக sin squared ஆல்ஃபா மைனஸ் sin squared பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்கொயர்டு அங்கிட்டு ரூட்டில் போச்சுன்னா √0 நமக்கு 0 தான். இப்போ sin squared ஆல்ஃபா மைனஸ் sin squared பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்தது இந்த மைனஸ் வந்து நம்ம அங்கிட்டு ப்ளஸில் கொண்டு வந்துடும். sin squared ஆல்ஃபா ஈக்குவல் டு sin squared பீட்டா. ஸோ அந்த ஸ்கொயர்டு நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin ஆல்ஃபா ஈக்குவல் டு sin பீட்டா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த sin ஆல்ஃபாவை நம்ம எப்படி மாற்றலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஒன்று இங்கிட்டு -1 வந்துடும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா -1 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டான்னு வந்துடும். ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு பீட்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sin 4 ஆல்ஃபா. சரிங்க, sin 4. ஏன்னா இங்கே sin பவர் வந்து 4 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் sin பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது a ஸ்கொயர்டாக எப்படி மாறும் அப்படின்னா sin squared ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் sin squared பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே a அப்படிங்கிறது நமக்கு என்னது, sin squared ஆல்ஃபா, b நமக்கு sin squared பீட்டா. ஸோ அதனால தான் நம்ம இந்த a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக sin squared ஆல்ஃபா sin squared பீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து இப்போ ஈக்குவேஷன் தேர்டு என்ன பண்ண போகிறோம், sin பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா -2 sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா sin ஸ்கொயர்டு பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. இப்போ இதை sin பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸில் கொண்டு வந்துடும். இப்போ 2 sin ஸ்கொயர்டு ஆல்ஃபா sin ஸ்கொயர்டு பீட்டா. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டிய இந்த ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை தான் நம்ம ஈக்குவேஷன் 3லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு இது ஈக்குவல் டு இது கிடச்சிருச்சு. அடுத்தது செகண்ட் ஒன்னில் cos 4 ஆல்ஃபா இருக்கா, cos 4 பீட்டா cos ஸ்கொயர்டு ஆல்ஃபா by cos squared alpha plus sin 4 beta by sin squared alpha equal to 1. இப்போ இதில் நமக்கு ஸோ cos alpha வந்து cos பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த cos alphaக்கு பதிலாக நம்ம cos பீட்டா எழுதிக்கலாம். cos power 4 beta by cos squared beta plus sin power 4 beta by sin alpha ना நம்ம என்ன பார்த்திருக்கோம், sin beta. ஸோ அப்போ
சைன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு பீட்டா ஸோ இப்போ இந்த செகண்ட் ஒன்னில் நம்ம ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு இதை நம்ம நிரூபிக்கணும். ஸோ அது ஈக்குவல் டு 1 அப்படின்னு நிரூபிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காஸ் ஆல்ஃபா வந்து நம்ம காஸ் பீட்டா, ஸோ இது ஈக்குவல் டு இது அப்படின்னா காஸ் ஆல்ஃபாவை நாங்கள் காஸ் பீட்டான்னு மாற்றிட்டோம். இப்போ இங்கே வந்து 4 காஸ் இருக்குது. ஸோ இதில் 2 காஸ் இதில் 2 காஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா மீதம் நமக்கு என்ன இருக்கும் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இங்கே நம்ம 2 சைன் கேன்சல் பண்ணிட்டோன்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர், ஸோ நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது 1. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என்னது 1. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்.